Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கோங்க. அதாவது கன்னியாகுமரி டு டெல்லி ட்ரிப்பில் இப்போ கொச்சினில் இருக்கும். நிறைய பேர் கொச்சினுக்கு வந்தால் ஒன் டே ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா ஒண்டர்லா போய்ட்டு அவங்க ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ ஒண்டர்லா போக போகிறதில்ல. கொச்சினை சுற்றி என்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொச்சின்லேருந்து டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பிளேஸாக நான் இந்த பிளேஸ் தாங்க சூஸ் பண்ணேன். ஸோ எந்த பிளேஸுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபோர்ட் கொச்சியோட பீச்சுங்க. ஸோ நான் திங்க் பண்ணிட்டே வந்தேன், என்னடா இந்த டைமுக்கு பீச் போகிறோமே சரிப்பட்டு வருமானு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு லொக்கேஷன் போகணும். நம்ம கொச்சின்லேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு லொக்கேஷனாக இந்த ஃபோர்ட் கொச்சி பீச் தான் இருக்குது. ஆனால் வந்தது அந்த மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இங்கே லொக்கேஷனை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த மரம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் எந்த டைமுக்கு வந்தாலும் கூட நீங்கள் பீச்சில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் குளிக்கிறதுக்கு இடம் இல்லை இந்த ஏரியாவில். ஃபுல்லாக ராக் பீச் மாதிரி இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா. பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடு ரெண்டு சைடுமே இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ராக் தான். நல்லா இருக்குங்க. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு இந்த ஃபோர்ட் பீச்சு. அப்புறம் நீங்கள் இந்த பீச்சில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பாட் வருது கடைசியில். அந்த பீச் கடைசியில் வருது. என்ன ஸ்பாட்னா சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதான் மீன் பிடிக்கிறதுல ஒரு மெத்தடு. அதை இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டு. இங்கே அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேபி இங்கே அதாவது இந்த மீன் அங்கே வர வழியிலே பார்த்தோன்னா மீன் மார்க்கெட் மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பிடிக்கிற மீனை சில மீன்கள் அங்கே வச்சு அங்கேயே விற்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதாங்க இந்த பீச். நீங்கள் வாக்கிங் சூப்பரான பிளேஸு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமு. அந்த சன்செட் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா அந்த வாக்கிங் அது சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நடந்து வரப்பே ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு கடை மாற்றி மாற்றி வருது. ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன் ஃபோர்ட் கொச்சியில். நீங்கள் இங்கே சமைச்சு ஓகே ஓகே ட்ரை பண்ணி தரும். இல்லை பரவாயில்ல. அதான் அந்த ஃபிஷ்ஷு சொன்னல. ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபிஷ் ஷாப் இருக்குது. நீங்கள் சமைச்சு தரனா சாப்பிட்லாம். ஸோ அவங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரதான் கூப்பிட்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த பீச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சுற்றி உள்ள அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ் கொலினியல் மாதிரி இருக்குது அந்த பில்டிங்ஸ்லாம். நீங்கள் பீச்சுக்கு வரப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதாங்க. நம்ம இதோட இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்புவோம். ஸோ வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜூ டவுனுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கொச்சியில் மட்டஞ்சேரிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. இப்போ என் பின்னாடி இருக்கிறது தான் ஜூ டவுனு. இங்கே அது மட்டும் இல்லை, இங்கே மியூசியம் இருக்குது, ப்ளஸ் போட் ரைடு எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீச்சுக்கு போனேன்னா இந்த ஒரு ரீசனுக்காண்டி தாங்க. இங்கே 2-3 ஸ்பாட் இருக்கனால நாங்கள் பீச்சை முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்தேன். பீச்சிலேருந்து வர வழியில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பார்த்தேன். நான் உள்ளே போகலை. அது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் யூரோப்பியன் சர்ச்சு. 1503 வருஷம் கட்டப்பட்ட சர்ச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நீங்கள் வரதா இருந்தால் அங்கே போங்க. இப்போ வாங்க ஜூ டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த ஜூயிஷ் டவுனில் தாங்க இருக்கிறோம். ஸோ இந்த ஜூயிஷ் டவுனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட்டு, இந்த பர்ஃப்யூமு, இப்போனா ஹேண்ட்லூம்ஸு, இப்போனா ஹேண்ட் ப்ராடக்ட்டு, ஹேண்டிகிராஃப்ட் எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. சோவனியரு இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் நடந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஜூயிஷ் டெம்பிள் இருக்குதுங்க. இது 1568 வருஷம் பில்ட் பண்ண டெம்பிள். ஆனால் கேரளாவுக்கும் ஜூயிஷ்க்கும் உள்ள கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கனெக்ஷன் இருக்குது. ஆனால் 1500 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபோட்டோ எடுக்க விடல. ஆனால் டெம்பிளுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி அவங்க எப்போ வந்தாங்க, என்ன மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு, வணிகத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இது இந்த ஜூயிஷ் டெம்பிள் நியர்பை இந்த பேலஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பேலஸ் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தாங்க இந்த போட் ஹவுஸ். இது போட் ரைடுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. சில்வர் க்ரூஸு, கோல்டன் க்ரூஸு, பிளாட்டினம் க்ரூஸு, டைமண்ட் அண்ட் சன்செட் க்ரூஸுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போய் காட்டுறேன். நான் போகலங்க க்ரூஸிங் நான் போகல. நீங்கள் வந்தால் போய் பாருங்கள். இங்கே இந்த போட் ஹவுஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடை இருக்குது.
ஸோ இதான் அவங்க போர்டிங் பிளேஸு போட்டுக்கு அவங்களுக்கு வந்து தெரியுதுங்களா. ஸோ நம்ம வந்து போகலை, ஆனால் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியலையே. நான் ப்ரைஸ் கேட்கவா? ப்ரைஸ் எவ்வளோ போட் ரைடுக்கு? ப்ரைஸ் ஆ 1500 per பர்சனுக்கா? போடு எத்தனை ஹவர்? 1 ஹவருக்கு 3 ஹவர் 4 ஹவர் போட்டிருக்கு. ட்ரிபிள் ஆகும். ஓகே, 1 ஹவருக்கு 1500 பெர் போட். இல்லை எங்கெங்கே போவோம்? அரேபியன் சி அந்த இந்தியன் சி அரேபியன் சி மிக்ஸ் பண்ணுற இடம். ஓகே 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 ஓகே. அதாங்க வந்து 1 ஹவருக்கு 1500. இங்கே 3 ஹவர் 4 ஹவர் போட்டிருக்குல்ல, அதுக்கு வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகுமா. எங்கெங்கே போவோன்னா அந்த சைனீஸ் நெட்டு நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ சைனீஸ் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன் அரேபியன் ஓஷன் மிக்ஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நான் போகல. ஸோ நீங்கள் வந்தால் போங்க. ஸோ இப்போ தாங்க வந்து பேலஸுக்கு போயிட்டு வந்தேன். அது வந்து இப்போ மட்டஞ்சேரி பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டச் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ அதை வந்து மியூசியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்க அலோவ் பண்ணலாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 5 rupees பெர் ஹெட்டுக்கு. உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா, அதாவது அந்த ராயல் ஃபேமிலியை யூஸ் பண்ண பொருட்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஆயுதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டச் பீப்புள் யூஸ் பண்ண அந்த டீ கூட்டு, ஸோ இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அந்த பல்லாக்கு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கை வரலாறு, எத்தனை பேர் வந்து இதாக இருக்கிறாங்க, அது வந்து ஃபுல்லாக வந்து அங்கே கம்ப்ளீட் இதாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து லன்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக நீங்கள் அடுத்த ஸ்பாட் எதை சூஸ் பண்ணணும்னா லூலு ஹைப்பர் மாலுங்க. அதாவது இந்தியாவிலே பிக்கஸ்ட்டு மாலு லூலு மால் தாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து கம்ப்ளீட், அதாவது ஈவினிங் மேலே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, கேமிங் விளாட்றதுக்கு எல்லாமே வந்து அங்கே இருக்குதுங்க. ஸோ அது இங்கே முடிச்சுட்டு அங்கே போகலாம். ஸோ வந்து அவ்வளோதான். 1 டே நீங்கள் வந்து கொச்சினில் வந்து இந்த மாதிரி தாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து எனக்கு இந்த டைம் வந்து சூட்டபுளாக இருந்துச்சுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நேற்று வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி மழையே கிடையாது. அதனால் இன்றைக்கி 1 டேக்குண்டான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ மழை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். ஸோ until then bye from Zia. Bye bye, take care, ciao.